பிளாக்மெயில் செய்த விஜய், பொங்கி எழுந்த சங்கீதா. என்னை மிரட்டினால் அந்த வீடியோ பாமை எப்போது வேண்டுமானாலும் வெடிக்க வைப்பேன். அலறவிட்ட அந்த அதிர்ச்சி ஆதாரத்தால் பனையூரில் பத்திக் கொண்ட பெரும் பரபரப்பு. வணக்கம் நண்பர்களே. தாவேகா தலைவர் விஜய் தனது மனைவி சங்கீதாவை விட்டு கடந்த 5 ஆண்டுகளாகவே பிரிந்து வாழ்வதாகவும், அதனால் சங்கீதா லண்டனில் உள்ள தனது பெற்றோர் வீட்டில் இருப்பதாகவும் தொடர்ந்து செய்திகள் வெளியாகி வந்தன. அதை உறுதிப்படுத்தும் வகையில் நீதிமன்றத்தில் அவர் விவாகரத்து மனு தாக்கல் செய்தார். இது விஜய் வட்டாரத்திற்கு கடுமையான அதிர்ச்சியை கொடுத்தது. தேர்தல் வரும் நேரத்தில் இப்படி வெடிகுண்டை தூக்கி போட்டு விட்டாரே என்று ஒட்டுமொத்த தமிழக வெற்றி கழகமும் கதறிக்கொண்டு கிடக்கிறது. இதனால் இதுவரை பெண்கள் மத்தியில் விஜய்க்கு இருந்த ஈர்ப்பானது தற்போது குறைய தொடங்கிவிட்டது. குறிப்பாக தன்னுடைய விவகாரத்து மனுவில் ஒரு நடிகையுடன் உறவு வைத்துக் கொண்டு தன்னை இவர் நிராகரிப்பதாக அவர் கூறியிருந்தார். அந்த வகையில் 25 ஆண்டு வாழ்க்கைக்கு அவர் துரோகம் செய்துவிட்டார் என்று சங்கீதா சுட்டிக்காட்டியிருந்தார். அந்த வகையில் சங்கீதா தாக்கல் செய்த விவகாரத்து மனுவில் கூறப்பட்ட விஷயங்கள் சாதாரணமான குற்றச்சாட்டுகள் அல்ல, விஜய்க்கு எதிரான வெடிகுண்டுகளாகும். குறிப்பாக விஜய் சம்பந்தப்பட்ட சில அதிர்ச்சி ஆதாரங்கள் சங்கீதாவிடம் உள்ளன. அவரது தனிப்பட்ட உறவுகள், அந்த நடிகையிடம் அவர் நெருக்கம் காட்டிய வீடியோக்கள் என பலவற்றையும் சங்கீதா சேகரித்து வைத்துள்ளாராம். அதனால்தான் தேவையில்லாமல் என்னை சீண்டினால் அந்த நடிகையின் பெயரை வெளியிடுவேன், என்னிடம் உள்ள வீடியோக்களை வெளியிடுவேன் என்று விஜய் தரப்புக்கு சங்கீதா எச்சரிக்கை மணி அடித்துள்ளாராம். குறிப்பாக மொபைல் போனில் அவர்கள் உரையாடியது மற்றும் சிசிடிவி ரகசிய வீடியோ காட்சிகள் சங்கீதாவுடன் உள்ளதாம். அதனால்தான் லீகல் ரீதியாக என்னை முடக்க நினைத்தாலோ, தேவையில்லாமல் என்னை மிரட்டினாலோ அந்த வீடியோக்களை ஒவ்வொன்றாக வெளியிடுவேன் என்று விஜய் தரப்பிலிருந்து சமாதானம் பேச சென்றவர்களுக்கு அதிர்ச்சி கொடுத்து அனுப்பியிருக்கிறார் சங்கீதா. குறிப்பாக இது சொத்து பிரச்சனையோ இமேஜை கெடுக்கும் செயலோ அல்ல, எங்களது 25 ஆண்டுகால வாழ்க்கையில் நடந்த நம்பிக்கை துரோகத்தின் வெளிப்பாடு என்றும் அவர்களிடத்தில் சொல்லி அனுப்பியிருக்கிறாராம். இதற்கு முக்கிய காரணம் விஜய் அவருக்கு கால் பண்ணி கொலை மிரட்டல் விட்டுள்ளாராம். அதனால்தான் தற்போது தன்னிடம் உள்ள வீடியோ ஆதாரங்களை வைத்துக்கொண்டு எனக்கு அழுத்தம் கொடுத்தாலோ மிரட்டினாலோ அதன் பிறகு நான் பேச மாட்டேன், இந்த வீடியோக்கள் தான் பேசும் என்று விஜய் மற்றும் அவரது ஆதரவாளர்களை அதரவிட்டுள்ளாராம் சங்கீதா. முக்கியமாக சில சங்கீதாவை பிளாக்மெயில் செய்ததாகவும் கூறப்படுகிறது. இது அதிகரித்து விட்டதினால்தான் திடீரென்று வீடியோ ஆதாரங்களை அவர் கையில் எடுத்து விட்டாராம். இதனால் தான் பனையூரில் பதட்டம் அதிகரித்துள்ளதாம். காரணம், ஒருவேளை அவர் அந்த வீடியோக்களை வெளியிட்டு விட்டால் விஜயின் ஒட்டுமொத்த அரசியல் வாழ்க்கையை அஸ்தமனமாகிவிடும் என்பதனால் விஜயின் ஆதரவு கோஷ்டியினர் அவரிடத்தில் மோதுவதை விட்டுவிட்டு பின்வாங்கிவிட்டார்களாம். அடுத்த செய்தி. திமுகவுக்கு எதிராக திரும்பிய ராகுல் காந்தி, பின்னணியில் நடப்பது என்ன? கடும் அதிர்ச்சியில் ஸ்டாலின் கனிமொழி. திமுக கூட்டணியில் நீண்ட காலமாக இடம்பெற்று வந்த காங்கிரஸ் கட்சி திடீரென்று ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, கூடுதல் தொகுதி என்று முழக்கமிட்டதால் மு.க. ஸ்டாலின் கடும் அதிர்ச்சி அடைந்தார். இப்படி திடீரென்று காங்கிரஸ் கட்சி திமுகவுக்கு எதிராக திரும்பி இருப்பதின் முக்கிய காரணமே விஜய்தான் என்பதை புரிந்து கொண்ட மு.க. ஸ்டாலின், விஜய் கூட்டணியை வலுப்படுத்திவிடக்கூடாது, அப்படி அவர்கள் வலுப்பெற்றால் காங்கிரஸ் கட்சி அந்த பக்கம் செல்ல நினைப்பார்கள் என்று அதிமுக கூட்டணிக்கு செல்லாத அனைத்து கட்சிகளையும் திமுக பக்கம் இழுத்தார். ஒவ்வொருவருக்கும் கேட்ட தொகுதி பெரிய அளவில் தேர்தல் நிதி என்று அள்ளி கொடுத்தார் மு.க. ஸ்டாலின். இப்படி தனது கூட்டணியை மு.க. ஸ்டாலின் வலுப்படுத்திய போதும் காங்கிரஸ் கட்சி இறங்கி வரவில்லை. முக்கியமாக ராகுல் காந்தி தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியில் இருக்கும் வரை காங்கிரஸ் கட்சிக்கு வளர்ச்சி இல்லை என்பதை புரிந்து கொண்டார். அதனால்தான் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி வைத்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கேற்க வேண்டும் என்று அவர் திட்டமிட்டு வந்துள்ளார். இதனால் தமிழ்நாட்டில் பலமான 3 முனை போட்டி வெடித்ததால் கண்டிப்பாக திமுக வெற்றி பெற முடியாது என்பதனால் தொடர்ந்து சோனியா காந்திக்கு தூதுவிட்டு ஒரு வழியாக 28 தொகுதி, ஒரு ராஜ்யசபா எம்பி சீட் என்று பேச்சுவார்த்தை நடத்தி காங்கிரஸை திமுக கூட்டணிக்குள் கொண்டு வந்துவிட்டார். ஆனால் இதில் ராகுல் காந்திக்கு துளி கூட உடன்பாடு இல்லையா? இந்த நிலையில் இதுகுறித்து காங்கிரஸ் கட்சியின் கிரிஷ் ஷோடங்கர் வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில், தமிழ்நாட்டில் ராகுல் காந்திக்கு பெரிய அளவில் ஆதரவு உள்ளது. ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் அவருக்கு நலம் விரும்பிகள், ஆதரவாளர்கள் இருக்கிறார்கள். அந்த வகையில் காங்கிரஸ் கட்சிக்கு தமிழ்நாட்டில் 14% ஓட்டுகள் உள்ளது. சில தொகுதிகளில் 20% கூட உள்ளது. அதனால்தான் மற்ற தென் மாநிலங்களை போன்று தமிழ்நாட்டிலும் கட்சியை வளர்ப்பதற்கு ராகுல் காந்தியே திட்டமிட்டார். அதன் எதிரொலியாகத்தான் கூட்டணியை மாற்ற முயற்சித்தோம் என்றாலும் தற்போது நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டுள்ளது. ஆனால் திமுக கொடுக்கும் 28 தொகுதியில் என்பது எங்களுக்கு திருப்தி இல்லை. ஆனால் உள்ளாட்சி தேர்தலில் எங்களுக்கு திருப்திகரமான தொகுதிகளை ஒதுக்குவதாக திமுக சொல்லியிருக்கிறது. அதன் காரணமாக கூட்டணி ஒப்பந்தம் உறுதியாகி இருக்கிறது. அந்த வகையில் 28 தொகுதிகளில் மகிழ்ச்சி இல்லை என்றாலும் உள்ளாட்சியில் அதிகார பகிர்வு என்பதால் கூட்டணிக்காக தியாகம் செய்கிறோம் என்று அவர் தெரிவித்திருக்கிறார்.
என்றாலும் மு.க. ஸ்டாலினை பொறுத்தவரை ராகுல் காந்தி மீது கடுமையாக அதிருப்தியில் இருக்கிறாராம். இத்தனை காலமும் நல்ல நட்புடன் இருந்தவர் திடீரென்று திமுகவுக்கு எதிராக திரும்பி திமுகவுக்கு எதிராக அரசியல் செய்து வரும் விஜயுடன் கைகோர்க்க திட்டமிட்டு விட்டாரே. அதோடு கல்வி நிதி, ஓசூர் விமான நிலையம், மெட்ரோ ரயில் அனுமதி போன்ற விஷயங்களில் மத்திய அரசுக்கு எதிராக திமுக குரல் கொடுத்த போது இவர் அதை கண்டுகொள்ளவே இல்லை. ஆனால் விஜயின் ஜனநாயகன் படத்துக்கு ஆதரவாக குரல் கொடுக்கிறார். அப்படி என்றால் ராகுல் காந்தி முழுமையாக விஜய் பக்கம் திரும்பிவிட்டார். அடுத்து வரும் தேர்தலில் காங்கிரஸை நம்பக்கூடாது. திமுக தங்களுக்கான முக்கிய கட்சிகளை நிரந்தர கூட்டாளிகளாக உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்று மு.க. ஸ்டாலின் திட்டமிட்டு இருப்பதாக அறிவாலய வட்டாரங்களில் ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. அடுத்த செய்தி, ஈரான் மதகுரு கமேனியின் மரணத்திற்கு இரங்கல் தெரிவித்தது இந்தியா. சலசலப்புக்கு முற்றுப்புள்ளி வைத்த மோடி. ஈரான் நாட்டை சேர்ந்த மத தலைவரும் ஆட்சியாளருமான கமேனி அமெரிக்கா, இஸ்ரேல் நாடுகளால் தாக்குதல் நடத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். கடந்த பிப்ரவரி 28 நடைபெற்ற இந்த சம்பவத்தில் 48க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தார்கள். அதையடுத்து இதற்கு நிச்சயமாக நாங்கள் அமெரிக்காவை பழிவாங்குவோம் என்று ஈரான் கூறியிருந்தது. இந்த நிலையில் பிரதமர் மோடி இந்த 3 நாடுகளுமே போரை நிறுத்த வேண்டும், பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தார். ஆனால் இந்தியாவில் உள்ள இஸ்லாமியர்கள் கமேனியின் மறைவிற்கு எதிராக போராட்டங்கள் நடத்திய நிலையில் இஸ்லாமிய ஆதரவு கட்சிகளான காங்கிரஸ், திமுகவினர் அவர்களுக்கு தங்களது ஆதரவையும் தெரிவித்து அந்த போராட்டங்களில் பங்கேற்று வருகிறார்கள். என்றாலும் இந்த விவகாரத்தில் பிரதமர் மோடியின் நிலைப்பாடு என்ன என்பது சோனியா காந்தி உள்ளிட்டோரின் எதிர்பார்ப்பாகவும் இருந்தது. பலரும் அது குறித்து கேள்வி எழுப்பி வந்தார்கள். இந்த நிலையில் தான் இன்று டெல்லியில் உள்ள ஈரான் தூதரக அலுவலகத்திற்கு மத்திய வெளியுறவுத்துறை செயலர் விக்ரம் மிஸ்ரி சென்றுள்ளார். அப்போது அவர் கமேனியின் மரணத்திற்கு இரங்கல் தெரிவிக்கும் பதிவேட்டில் இந்தியா சார்பில் கையெழுத்திட்டுள்ளார். அடுத்த செய்தி, அன்புமணி ராஜ்யசபா எம்பியாக சிக்கலை ஏற்படுத்தும் டாக்டர் ராமதாஸ். மாநிலங்களவை எம்பிகளான தேர்தல் மார்ச் 16 நடைபெறுகிறது. திமுகவுக்கு 4 இடங்களும் அதிமுகவுக்கு 2 இடங்களும் கிடைக்கின்றன. அந்த வகையில் அதிமுக சார்பில் அன்புமணியும் தம்பிதுரையும் போட்டியிடுகிறார். இந்த தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் முடிவடைந்துள்ளது. இந்த நிலையில் அன்புமணிக்கு போட்டியாக டாக்டர் ராமதாஸ் களமிறங்கியுள்ளார். அவரது உதவியாளர் சாமிநாதன் என்பவர் மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடுவதாக அவர் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். அதோடு ஒரு ராஜ்யசபா எம்பிக்கான வேட்புமனு தாக்கல் செய்ய 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்மொழிய வேண்டும். ஆனால் அதிமுகவின் தம்பிதுரைக்கு அது பிரச்சனை இல்லை. என்றாலும் அன்புமணிக்கு பிரச்சனையாக உள்ளது. பாமகவுக்கு 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கும் நிலையில் அன்புமணி, ராமதாஸ் ஆகியோர் பிரிந்திருப்பதால் அந்த 5இல் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராமதாஸ் பக்கம் உள்ளார்கள். அதனால் அவர்கள் அன்புமணிக்கு எதிராக திரும்பியுள்ளார்களாம். அதோடு அன்புமணியை ராஜ்யசபா எம்பியாக விடக்கூடாது என்ற கோணத்தில் டாக்டர் ராமதாஸ் களமிறங்கி வேலை செய்கிறாராம். அதனால் இந்த விவகாரத்தில் அன்புமணிக்கு சிக்கல் ஏற்படும் என்று ராமதாஸ் தரப்பில் கூறி வருகிறார்கள். ஆனால் அன்புமணியின் ஆதரவாளர்களோ பாட்டாளி மக்கள் கட்சி எம்எல்ஏக்கள் இல்லை என்றால் அதிமுகவினர் ஆதரவு தெரிவிப்பார்கள். அதனால் டாக்டர் ராமதாஸ் என்னதான் தடை போட்டாலும் அன்புமணியை எதுவுமே செய்ய முடியாது என்று கூறுகிறார்கள்.